மறுபடியும் கால் பண்ணிருக்கு. என்னாச்சு? போன் வருது மேடம். ஆனந்தி. ஹலோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உனக்கு கால் பண்ண. எங்க போன நீ? அண்ணே, துணியெல்லாம் காய போட்டிருந்தேன், அதை எடுத்துட்டு வரதான் போயிருந்தேன். சொல்லுண்ணே. இன்னைக்கு உனக்கு ரிசல்ட்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. எப்படியும் புட்டுக்கு தான் போகுதுன்னு சொல்லாம விட்டுட்டியா? ஐயோ ஆமா இல்ல, மறந்தே போயிட்டேண்ணே. சாரி சாரி சாரி. நான் இப்பவே பார்த்துட்டு உனக்கு திரும்ப கால் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நானும் வள்ளி மேடமும் ஒரு ரிசல்ட்டை பார்த்துட்டோம். 2 பேரும் இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்கோம். அப்படியாண்ணே? அண்ணா ரிசல்ட் என்னன்னு சொல்லவே இல்லையே. அதெல்லாம் சொல்ல முடியாது. வெயிட் பண்ணு, நேர்ல வரோம். குடு. ஏ ஆனந்தி, சொல்லு வள்ளி. நீ டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிருக்க. நானும் வேலனும் ஸ்வீட் வாங்கிட்டு அங்கதான் வந்துட்டு இருக்கோம். அப்படியா? ஓகே, தேங்க்யூ வள்ளி. உட்காருங்க. கார்த்திக். ஐயோ, நாம பாட்டுக்கு ஒரு ஆர்வத்துல வந்துட்டோம். ஏற்கனவே கார்த்திக் கூட நம்மள சேர்த்து பார்த்து அவங்க அம்மா கண்டபடி பேசினாங்க. இப்ப மறுபடியும் பார்த்தா அவ்வளவுதான், போயிடலாம். ஆனந்தி நில்லு. என்ன நீ பாட்டுக்கு வந்துட்டு திரும்ப ஓடுற? என்ன விஷயம் சொல்ல ஆனந்தி. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? ஒன்னும் இல்ல, கார்த்திய பார்த்து பேசணும். ஏன் ஆனந்தி, உனக்கே இது ஓவரா இல்ல? ஏற்கனவே எங்க வீட்டுல உன் மேல கொலை வெறியில இருக்காங்க. இந்த லட்சணத்துல நீ கார்த்திய பார்த்து பேசுறதுக்கு நேரா வீட்டுக்கே வர? உனக்கு ஒண்ணும் புரியலையா? இல்ல ரேணு, ஒரு அவசரத்துல யோசிக்காம வந்துட்டேன். திடீர்னு யோசிச்சேன், அதான் போனேன். நல்ல வேலை, பாதியிலையாவது யோசிச்சியே. எங்க அப்பா அம்மா வேற வீட்டுல இல்ல. இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் வீடே 2 ஆயிருக்கும். சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. நீ கார்த்திகிட்ட அர்ஜென்ட்டா பேசணும்னா நேரா நீ அவன் ஆபீஸ்க்கு போயிரு. அதான் நல்லது. அங்க நீ யாருக்கும் பயப்படலாம் தேவையில்ல. கார்த்தி இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையா? இன்னைக்கு அவனுக்கு டபுள் ஷிஃப்ட். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் வருவான். ஓ, ஓகே ரேணு, நான் போய் ஆபீஸ்ல பாத்துக்கிறேன். யாரு? யாரா? என் நம்பர் கூட சேவ் பண்ணல நீங்க? இல்ல உண்மையிலேயே நீங்க இந்த வேலனையும் வள்ளியும் பிரிக்க தான் ட்ரை பண்றீங்களா? இல்ல சும்மா பொழுது போகாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏய் நக்கலா? பின்ன என்னங்க, அவ ஒரு பக்கம் ஜாலியா சந்தோஷமா இருக்கா, இந்த பக்கம் என்னடானா அந்த வேலனோட தங்கச்சி என் அண்ணன் கூட சேர்ந்துருவா போல. உங்களை நம்பின பாவத்துக்கு நான் தான் இப்ப நட்டாத்துல நின்னுட்டு இருக்கேன். ஏய், எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. அங்க என்னத்தை தான் நீங்க ட்ரை பண்றீங்களோ? ஒண்ணு சேரவே மாட்டாங்கன்னு நினைச்ச அமைச்சரும் ஜானகியும் 60ஆம் கல்யாணம் நடத்தி ஜாலியா இருக்காங்க. நீங்க இன்னும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கீங்க. ரேணுகா, நீ ரொம்ப பேசுற. இந்த வேதநாயகி நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவா. இப்ப என்ன வேணும் உனக்கு? உன் அண்ணனும் அந்த வேலனோட தங்கச்சியும் சேரக்கூடாது, அவ்வளவுதானே? இப்ப அந்த ஆனந்தி எங்க இருக்கா? அவ அண்ணனை பாக்குறதுக்காக ஆபீஸ் போயிருக்கா. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போன வை. இங்க பாருங்க, என்ன பண்ண போறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு முதல்ல பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன், வை. ஹலோ. ஹலோ இன்ஸ்பெக்டர். கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதான். என்ன விஷயம் சொல்லு. ஏய், நான் டிகிரி பாஸ் பண்ணிட்டேன் கார்த்தி, அதுவும் டிஸ்டிங்ஷன்ல. நான் டிகிரி முடிக்கணும்னு நீ எவ்வளவு ஆசைப்பட்ட, அதான் உன்கிட்ட சொல்லணும்னு ஆசையா கால் பண்ண. நீ தான் எடுக்கவே இல்ல, அதான் நேர்லயே வந்துட்டேன்.
ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட். என்ன இப்படி சாதாரணமா சொல்ற? உனக்கு சந்தோஷமாவே இல்லையா? நாம இத பத்தி எவ்வளவு பேசியிருப்போம். நான் டிகிரி முடிச்சதும் எங்க வேலைக்கு போனோம், உன் சம்பளத்தையும் என் சம்பளத்தையும் எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணணும்னு பேசியிருக்கோம். இப்ப என்னடானா கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாத மாதிரி இருக்க. இங்க பாரு ஆனந்தி, அதெல்லாம் உன் அண்ணன் ரேணுகாவை ஏமாத்துறதுக்கு முன்னாடி. இப்ப அதை பத்திலாம் என்னால யோசிக்க முடியாது. நீ போய் உன் வேலையை பாரு போ. ஏய் நில்ல, என்ன? ஏன் வேலையை பார்த்துட்டு போனோம்? அப்ப நாம இத்தனை நாள் பேசினது பழகினது எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனந்தி. உன்னை வள்ளியை விட்டுட்டு வந்து ரேணுகா கடத்துல தாலியை கட்டினா மட்டும்தான் என்னால லவ்வை பத்தி யோசிக்கவே முடியும். அப்படி இல்லைன்னா அதை என் மனசுல வச்சு புதைக்கிறதுக்கும் தயார் தான். நீயும் நானும் சேரணுமாங்கிறத உன் அண்ணன் வேதம் முடிவு பண்ணணும். சத்தியமா நீதான் இப்படி எல்லாம் பேசுறியான்னு என்னால நம்ப முடியல. சரியோ தப்போ, என் அண்ணன் வள்ளி கழுத்துல தாலி கட்டி இப்ப அவங்க ஊர் அறிய புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் என் அண்ணன் வள்ளியை விட்டுட்டு வந்து ரேணுகா கழுத்துல தாலி கட்டணும்னு பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல கார்த்திக். ஏன் கட்ட முடியாது? அது முறையா ரேணுகா கடத்துல ஏறி இருக்க வேண்டிய தாலி. உன் அண்ணன் தானே மாத்தி கட்டினா. அதெல்லாம் மட்டும் உன் அண்ணனால முடியும். இப்ப அதே தாலியை கழட்டிட்டு வந்து என்னோட தங்கச்சி ரேணுகா கழுத்துல கட்ட முடியாதா? என்ன அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து கதை விடுறீங்களா? நீ பேசுறதெல்லாம் கொஞ்சமாவது சரியா இருக்கான்னு நீயே யோசிச்சு பாரு. ஏய் சரியில்லைன்னா வாய் மூடிட்டு போடி. நான் ஒன்னும் பின்னாடி வந்து தொங்கல. ஏய் நான் தான் என்னோட முடிவு அன்னைக்கே சொல்லிட்டேன்ல. இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு? முதல்ல உன் அண்ணன் ரேணுகா கடத்துல தாலி கட்டட்டும், புரியுதா? அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் லைஃபை பத்தி பேசலாம். இல்லைன்னா போயிட்டு